வணக்கம் நண்பர்களே. போன வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு 5 அம்ச திட்டங்கள் மைத்ரி ஆர்ட்ஸ்ல கொண்டு வர போறாங்க. அது மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு பெற்றிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை அடுத்த ஒரு வீடியோவில் சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த வீடியோவில் பாத்தீங்கன்னா அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். கிட்டத்தட்ட ஒரு 5 திட்டங்கள் மைத்ரி ஆர்ட்ஸ்ல நிர்வாகத்துல இருந்து கொண்டு வர போறதா ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறது தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். இது உண்மையா இருக்கும் பட்சத்துல மக்கள் இதை ஏத்துக்கிறாங்களா அப்படிங்கறத நம்ம பாத்துக்கலாம். ஒரு சில நண்பர்கள்கிட்ட இதை பத்தி நம்ம தகவல் கேட்கும்போது அவங்க சொன்ன சில தகவல்களை உங்ககிட்ட நேரடியாக பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா வாரம் ஒரு நாள் விடுமுறை அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. அதுலயுமே பாத்தீங்கன்னா மாசத்துல ஒரு நாள் நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி, அதை சம்பாதிக்கல ஒரு நாள் காசை நீங்க பட்ஜெட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க. இதுல மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வாரத்துல ஒரு நாள் விடுமுறை அப்படிங்கறதுலாம் தேவையில்லை, இருந்தாலும் மாசத்துல ஒரு நாள் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா மாசத்துல ஒரு நாள் அமௌண்ட்டை வச்சு என்னத்தை பெருசா பர்ச்சேஸ் பண்ண முடியும்? ஒரு பேஸ்ட், ஒரு சோப், அவ்வளவுதான் வாங்க முடியும். அதுக்கு மேல வேற எதுவும் வாங்க முடியாது. அதே இதை வாரத்துல 2 நாள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க மாசத்துல ஒரு நாள் வேணாம், வாரத்துல 2 நாள் எடுத்துக்கங்க அப்படிங்கிறாங்க. வாரத்துல 2 நாள்னா கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு 8 நாள். 8 நாள் நாங்க சம்பாதிக்கிற அமௌண்ட்டை பர்ச்சேஸ் பண்றதுக்காக நாங்க போடுறோம் அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லியிருக்காங்க. நான் சொல்ல, நான் விசாரிச்ச வரைக்கும் அவங்க சொல்லியிருக்காங்க. எதுக்காக அப்படி சொல்றாங்கன்னா, ஒரு நாள் சம்பளத்தை வச்சு அவங்க வாங்கினோம்னா பெருசா கம்பெனிக்கு ஒரு லாபம் கிடைக்காது. இந்த மாதிரி கொண்டு வந்தாதான் ஒரு பெரிய லாபம் கிடைக்கும். அதே மாதிரி வாரத்துல ஒரு நாள் விடுமுறைங்கிறது யாருக்குமே பயன் இல்லை. இந்த வாரம் ஒரு முறை விடுமுறை அப்படிங்கறத 2 மாதங்களுக்கு ஒரு முறை 31ஆம் தேதி வரும். ஒரு மாசம் 30ல முடியும், ஒரு மாசம் 31ல முடியும். அப்படி 31ல முடியிறப்ப அந்த 31ஆவது நாள் இருக்கு பாத்தீங்களா, அன்னைக்கு மட்டும் அப்டேட் யூஸ் பண்ணிக்க சொல்லுங்க. ஏன்னா தினம் அப்டேட் பண்ண போறதில்ல, 60 நாளைக்கு ஒரு முறை அப்டேட்டுங்கிறப்ப ஃபுல் டைம் அவங்க எடுத்துக்கலாம். மற்ற நாள்ல ஃபுல்லா நம்ம ஒரு பக்கம் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருப்போம், மற்ற பக்கம் பாத்தீங்கன்னா அங்கிட்டு ஒரு பக்கம் என்னன்னா அப்டேட் போயிட்டு இருக்கோம். இது எல்லாருக்குமே பிரச்சனையா இருக்கும். 24 ஹவர்ஸ் மொத்தமா டைம் எடுத்துக்கிட்டோம், அவங்க ஃபுல்லா அப்டேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்றாங்க. இது ஒரு நல்ல கான்செப்டா தான் இருக்கு. ஏன்னா இடையில லீவ் விட்டா யாருக்குமே எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அந்த மாதிரி கொடுக்கும்போது நிர்வாகத்துக்கும் நல்லா இருக்கும், அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்க மக்களுக்கும் நல்லா இருக்கும். ஃபியூச்சர்ல பிரைவேட்டா நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் இந்த நிர்வாகத்துல கொண்டு வரும்போது அன்னைக்குமே யாருக்கும் பாதிப்பு இல்லாம இருக்கு. ஏன்னா எல்லா நாளுமே எல்லாருமே அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருவாங்க. சரி, இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 நாள் சனி ஞாயிறு அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணிக்கிட்டோம் அவங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில சொல்லியிருந்தாங்க. அதுல ஒருத்தர் முக்கியமா என்ன சொன்னார்னா, நீங்க சனி ஞாயிறு அப்படிங்கறத மென்ஷன் பண்ணாங்கன்னா சில பேர் எதுக்கு பர்ச்சேஸ் பண்ண தானே போறோம், அதை நம்ம பார்க்காட்டி என்ன அப்படின்னு சொல்லி அந்த 2 நாட்களை பார்க்காம விட்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் போனாங்கன்னா அது ஒரு நிர்வாக சிக்கலை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுல ஒரு சில பேர் என்ன ஐடியா கொடுத்தாங்கன்னா, இதுல 8 நாள் அப்படிங்கறது ஒரு மாசத்துக்கு 30 நாள் ஆவரேஜ் அவங்க பார்த்ததுக்கு அப்புறமா 8 நாள் அமௌண்ட்டை தனியா ஒரு வேலண்ட் மாதிரி, இப்ப டூர் வேலண்ட் ஒதுக்குறாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தனியா ஒரு வேலண்ட் மாதிரி ஒதுக்கிடலாம். அப்படி இல்லைன்னா அவங்க 8 நாள் அந்த இதுக்கான அமௌண்ட் ஆவரேஜா ஒரு சிஎம் இருக்காருன்னா 432 ரூபா டிடிஎஸ் போக 400 ரூபா கிடைக்கும் அவங்களுக்கு. அந்த 400 ரூபா மானியமே வச்சு பார்த்தோம்னா ஒரு 3000 சம்திங் இருக்கும் அவங்களுக்கு. அந்த 3000 ரூபா பொருள் வாங்குற மாதிரி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுலயும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, எங்க வீட்டுல நாங்க 2 பேர் இருக்கோம், அதுல 3000 பாக்குறப்ப 6000 ரூபா வந்துடும், 6000 ரூபாய்க்கு நாங்க என்னங்க அங்க போய் பொருள் வாங்குறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கும் சில பேர் விடை சொல்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போதைக்கு ஹெர்பல் பொருள் மட்டும் விற்கிறாங்க, கூடவே சோப்பு, ஷாம்பு, அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா டீ தூள், இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது கூடவே அத்தியாவசிய பொருள்களா கொடுத்தாங்கன்னா இன்னும் வசதியா இருக்கும். அந்த அத்தியாவசிய பொருள்கள்ல முக்கியமா அவங்க குறிப்பிடுறது என்னன்னா, பருப்பு, மசால், எண்ணெய், இந்த 3 சேர்த்துக்கலாம். இது இல்லாம நம்ம எந்த ஒரு இதுவுமே நம்ம பயன்படுத்த முடியாது. இந்த 3 பொருளை அதிகமா மைவித்ரி ஸ்டோர்ல சேல்ஸ் பண்ண கொடுத்தாங்கன்னா அது எல்லாமே வாங்குவாங்க. ஏன்னா இந்த 3 பொருளுமே நம்ம அன்றாட சமையல்ல பயன்படுத்துற பொருளுங்க, அதனால இந்த மாதிரி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடுதல இந்த மாதிரி மளிகை சம்பந்தப்பட்ட பொருட்களை அதிகமா கொடுத்தாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல 2 பேர் இருக்காங்க அப்படிங்கிறப்ப 6000 ரூபாய்க்கு சாதாரணமா ஃபுல்லா ஒரு வெளியில போய் நம்ம குடும்பத்துக்கு பர்ச்சேஸ் பண்ணாலுமே 6000 ரூபாய்க்கு வரைக்கும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். அதே அமௌண்ட்டை இங்க கொடுத்து நம்ம கம்பெனில நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒரு தனிநபர் 3000 ரூபாய்க்கு ஒரு மாசத்துக்கு பர்ச்சேஸ் பண்றாரு அப்படின்னா ஒட்டுமொத்தமா 60 லட்சம் பேர் அவங்கள பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா கம்பெனியுடைய டேர்ன் ஓவர் என்ன ஆகும் நீங்களே யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னாரு. இதுல பாத்தீங்கன்னா ஸ்டோர் வச்சிருக்க எல்லாருக்குமே ஃபியூச்சர்ல ஒரு ஒளிமயமான எதிர்காலம் இருக்கு. ஏன்னா இந்த அளவுக்கு வாங்குறாங்கன்னா அவங்களால பொருள் கொடுக்க முடியுமான்னு தெரியல. மொத்தம் இதை கண்டிப்பா மைத்ரி ஆர்ட்ஸ் நிர்வாகம் கொண்டு வரணும் அப்படின்றது மக்கள் விரும்புறாங்க. ஏன்னா எல்லா தகவலும் நேரடியாக சொல்ல முடியாது, இந்த மாதிரி யார் மூலமா தெரியப்படுத்தினாதான் ஆச்சு. இதுல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு திட்டம் தான் இது. 60 நாட்களுக்கு ஒரு முறை விடுமுறை, அந்த 31ஆம் தேதி நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். மற்றபடி வாரத்துல 7 நாள்ல 5 நாள் உறுப்பினர்களுக்கும் 2 நாள் வருமானம் கம்பெனில பொருள் வாங்குறதுக்கும் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல திட்டம் தான்.
இந்த ஒரு கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இதுல வந்து ஏதாவது மாறுதல்கள் தேவை அப்படிங்கிறத கமெண்ட்ல மறந்துடாம சொல்லுங்க. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா வந்து நீங்க உங்களுக்கு கீழே அதாவது ஒரு சிஎம் இருக்காருன்னா, அவருக்கு கீழே வந்து ஒரு சிஎம் அப்கிரேட் ஆகுறாருன்னா, அவருக்கு வந்து 200 ரூபாய் இதுக்கு முன்னாடி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, இனிமேல் வந்து 100 ரூபாய் தான் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு அவங்க என்ன கருத்து சொல்றாங்க அப்படின்னா, இல்லைங்க இதுல வந்து 200 ரூபாங்கிறது வந்து நமக்கு சீலிங் அமௌண்ட் வந்து வேகமா ஏறுது அப்படிங்கிறதுனாலதான் ரிஸ்க் எடுத்து கூட வந்து தனக்கு கீழே அதாவது வந்து தன்னுடைய உறவினர்களோ தம்பியோ தங்கையோ இல்ல வந்து ஏதாவது ஒரு நண்பனோ இருந்தாங்கன்னா ஃபுல் அமௌண்ட் வந்து அவங்க கிட்ட இருக்க போறது இல்ல, அதுல வந்து ஒரு பார்ட் அமௌண்ட் இவங்களுமே கொடுத்து நீ வந்து அதுல இருந்து எடுத்து எனக்கு இந்த அமௌண்ட்டை கூட அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் உள்ள சேர்த்து விட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து 1,21,000 எல்லாருனாலும் பெற முடியாது, 1 லட்சம் மிரட்டினாலும் 21,000 ரூபாய் வந்து அந்த நட்பு ரீதி அவங்க தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நானுமே சில பேர்கிட்ட வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அப்படி வரும் பட்சத்துல வந்து அடுத்தடுத்து வந்து ஆர்வம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 200 ரூபாயை நீங்க வந்து குறைச்சு 100 ரூபாய் ஆக்குனா 14 சிஎம், இப்ப 7 சிஎம் இருக்கிற இடத்துல 14 சிஎம் வந்து அவங்க கொண்டு வரணுன்றது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. ஒரு தொய்வு ஏற்பட்டுரும், என்னடா இது இவ்வளவு ரிஸ்க் எடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தொய்வு ஏற்பட்டுரும். இது வந்து நிர்வாகத்தினுடைய வளர்ச்சிக்கு வந்து ஒரு தடையா இருக்கும் அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால வந்து இந்த 200 ரூபாய் அப்படிங்கிறத வந்து எடுக்க வேணாம் அப்படிங்கறதான் பெரும்பாலானோட கருத்தா இருந்திருக்கு. சரி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 3வது அம்சம் வந்து வருஷத்துக்கு வந்து இவ்வளவுன்னு சொல்லி ஒரு பிடித்தம், ஒரு 10% வந்து பிடித்தம் கொண்டு வர போறோம் அப்படிங்கிற வந்து ஒரு கான்செப்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுல வந்து யாருமே எந்த ஒரு மாற்று கருத்துமே சொல்லல. இதுல வந்து அவங்க சொன்னது என்னன்னா, டூர் வேலண்ட் அப்படிங்கிறது வந்து டூர் வேலண்டா தான் இருக்கு, அதை நாங்க பயன்படுத்த போறது இல்ல, யாரும் டூரும் போறது இல்லை. இப்போ வந்து ஒரு குடும்பத்தோட நாங்க வந்து கூட்டு போறோம் அப்படின்னா எல்லாரும் குடும்பத்தோட கிளம்பலாம். இதுல வந்து தனி ஒரு நபர் போவாங்களா இல்ல குடும்பத்தோட போவோமா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. அதையும் தாண்டி வந்து அவங்க சொல்ற டயத்துக்கு நம்ம ஃப்ரீயா இருப்போமாங்கிறது தெரியல. அதனால இந்த தொகை வந்து சாதாரணமா அதுல வந்து ஒரு வேலண்ட்ல தான் இருக்கு. அதனால அந்த வேலண்ட்டை வந்து அவங்க வந்து ஒரு 10% அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அது சர்வீஸ் சார்ஜா வந்து அவங்க வருஷத்துக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, மாசம் மாசம் எடுத்துக்கிட்டாலும் சரி, எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதனால இந்த கம்பெனி வந்து 10% ரெனிவலுக்காக கேட்கிற அந்த அமௌண்ட் வந்து யாருமே எந்த ஒரு தடையுமே சொல்லல. அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்க எடுத்துக்கட்டும், ஏன்னா வந்து யாரும் பயன்பட போறதில்ல அப்படின்றத வந்து சொல்லிட்டாங்க. அதனால அதை பத்தி நம்ம பேச தேவையில்ல. இந்த 10% பத்தியும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அதை எப்படி பண்ணலாம், இல்ல இதுல வந்து கம்மி பண்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா, இல்ல கம்பெனி நிர்வாகத்துல வந்து இந்த 10% பிடிச்சி ஆகணுமா அப்படிங்கிறத வந்து நீங்க சொல்லுங்க. சரிங்க, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் வேலண்ட்ல வந்து சில மாறுதலை கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து நம்ம கீழே வந்து பிஎம்ஆ அந்த மாதிரி வந்து அப்கிரேட் ஆகிறாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட இருந்து ஒரு சின்ன ஒரு கமிஷன் தொகை வரும். அதுல வந்து பாத்தீங்கன்னா பின் வேலண்ட், ப்ராடக்ட் வேலண்ட் இந்த மாதிரி 2 வேலண்ட்டையும் வந்து க்ளோஸ் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு. இதுக்கு வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு வந்து தேவையே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. இது என்னன்னா, இது ஒருத்தர் வந்து பொருள் வாங்குறாங்க, அந்த பொருள்ல வந்து ஒரு பார்ட் அமௌண்ட் வந்து வருது, அது 360 ரூபா சம்திங் என்னமோ சொல்றாங்க. அதை வந்து ஒரு 10 ரூபாய் குறைச்சு 350 கூட கொண்டு வரலாம். ஏன்னா வந்து அடுத்தடுத்து பிஎம் அப்கிரேட் ஆகுறது வந்து இன்னும் வந்து ஈஸியா இருக்கும். இதுல வந்து ஒரு 15 ரூபா சம்திங் என்னமோ வருதுன்னு நினைக்கிறேன். அந்த இது தேவையில்லை. அதனால வந்து ஒரு 350 கொண்டு வந்தா ஒரு 10 ரூபா கம்மியா இருக்கு, நம்ம சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும், அவங்க வந்து அப்கிரேட் ஆகுறதுக்கு ஒரு நல்ல ஒரு வழிவகையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கிட்டத்தட்ட வந்து ப்ராடக்ட் வேலண்ட், பின் வேலண்ட் இது வந்து ஒரு பெருசா வந்து அவங்க எடுத்துக்கல. ஏன்னா இது வந்து நம்ம எப்ப மாத்த போறோம், இது வந்து ஒரு பெரியதா வந்து நமக்கு வந்து கை கொடுக்க போறது அப்படிங்கறனால இதையும் வந்து மக்கள் வந்து பெருசா எடுத்துக்கல. சரி, அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னர் டபுள் 2 ஸ்டார் இது ரெண்டையும் வந்து எடுக்க போறதா வந்து ஒரு தகவல் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னர் டபுளை வந்து எடுக்க வேண்டாம் அப்படின்னு தான் வந்து அதிகமா சொல்லியிருக்காங்க. அந்த 2 ஸ்டார் தான் வந்து 2வது பார்க்கலாம். எதுக்காக இந்த இன்னர் டபுள் வந்து வேணாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, புதுசா ஒருத்தர் வந்து மையத்திற்குள்ள உள்ள வராருன்னா ஆரம்பத்துல வந்து ஒரு 5 ரூபாய்க்கு பார்ப்பாரு, அதுக்கப்புறமா 7 ரூபாய்க்கு. 7 ரூபான்றது வந்து அதிகபட்சமா வந்து ஒரு 2 விளம்பரங்கள்ல வந்து முடிஞ்சிடும். இவர் வந்து சிஎம் அப்கிரேட் ஆகுறாரு அப்படின்னா 480 ரூபாய்க்கு இவர் பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த 480 ரூபாய்க்கு இவர் பார்க்கணும்னா அவரேஜா வந்து ஒரு விளம்பரத்துக்கு வந்து 4 ரூபாய், 6 ரூபாய், 8, அதுக்கு மேல வந்து அதிகபட்சம் 20 ரூபா வரைக்கும் வருது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 20 ரூபா வரைக்கும் வருது. ஆனா இதுக்கு மேல போறப்ப வந்து டைம் சேவர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ல வந்து நிறைய அமௌண்ட்ல வருது அப்படின்னு சொன்னாங்க. சரி, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னர் டபுள் மட்டும் நம்ம பார்ப்போம். இன்னர் டபுள்ல வந்து இதுக்கு கீழே வந்து தேவையில்லை அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா 2 ரூபா, 4 ரூபா, 6 ரூபா இந்த மாதிரி தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னர் டபுளை கேன்சல் பண்ணால் அப்படி வரும் பட்சத்துல வந்து 480 ரூபாய்க்கு அவங்க பார்க்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுக்க ஆயிரும் அவங்களுக்கு. ஆரம்பத்தில் என்ன செய்வாங்கன்னா, உள்ள வந்த உடனே என்னடா அவசரப்பட்டு வந்துட்டோமோ, நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம வந்து பட்ஜெட் பண்ணி உள்ள வந்துட்டோம், இப்படி வந்துகிட்டு இருக்கு, இப்படியே நம்ம சம்பாரிச்சு 480 ரூபா ஒரு நாளைக்கு என்னைக்கு நம்ம கொண்டு வர்றது அப்படிங்கிறது மாதிரி வந்து வெக்ஸ் ஆயிடுவாங்க. அடுத்தடுத்து வந்து நான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கேன், இனிமே நீ போட்டு தேவையில்லாத வேலை பார்க்காத அப்படின்னு அடுத்தவங்ககிட்ட அவங்க வந்து இந்த மாதிரி தகவல்களை சொல்லிடுவாங்க. அப்படி சொன்னாங்கன்னா அவங்களும் யோசிப்பாங்க, என்ன இந்த மாதிரி இவ்வளவு நாள் ஆகுதான், இவ்வளவு நேரம் ஆகுதான்
முதல்ல வந்து 1 மணி நேரத்தில் முடிச்சிடறோம்னாங்க, 1.5 மணி நேரத்தில் முடிக்கிறோம்னாங்க, இப்போ 1 நாள் வரைக்கும் வந்துருது. அதனால வந்து இது நமக்கு ரிஸ்க் தேவையில்லை, டெய்லியில் வந்து நம்மளால இப்படி பார்க்க முடியாது அப்படிங்கிறப்ப கஸ்டமர் பேஸ், அதாவது வந்து நிர்வாகத்தில் வந்து உறுப்பினர்களுடைய அளவு வந்து குறைஞ்சிரும் அப்படிங்கிற சொல்றாங்க. அதனால வந்து இன்னர் டபுளை வந்து நீங்க எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது வந்து பொதுவான கருத்து எல்லாருக்குமே. அதுலயும் பாத்தீங்கன்னா வந்து 2 ஸ்டார் அதையும் தூக்குற மாதிரி சொல்லியிருக்காங்கன்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து அவங்களுடைய கருத்து. இதுல இருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னா சிஎம் உறுப்பினர்கள் தான். ஆனா சிஎம்ல வந்து எந்த கேட்டகரியில் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. சிஎம்ல இருக்காங்க. என்ன கேட்டகரி நான் எதை குறிப்பிடுறேன்னா, அவங்க வந்து அந்த 480 இல்ல அதுக்கு மேல அமௌண்ட்ல இருக்காங்களா அப்படிங்கிறது வந்து தெளிவா தெரியல. ஏன்னா அதை வந்து அவங்க சொல்ல மறுத்துட்டாங்க. ஏன்னா அது விருப்பப்படலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னர் டபுள் மட்டுமே இருந்தால் போதும், அதுக்கு மேல 2 ஸ்டாரு, அதுக்கு மேல வந்து டைம் சேவர் எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிறாங்க. அப்ப நான் கேட்டேன், நானு இல்லைங்க நீங்க வந்து அமௌண்ட் அதிகமா இருந்துச்சுன்னா அவங்களை பாக்குறது கஷ்டமா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி கேட்கிறப்ப, இதுல என்ன கஷ்டம், 480ங்கிறது வந்து ஆவரேஜா எல்லாத்துக்குமே இருக்கிறதா. அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா அவங்க பார்க்கும்போது வந்து எக்ஸ்ட்ரா பார்த்தா அவங்களுக்கு பணம் கிடைக்க போகுது. அவங்களுக்கு எதுக்கு சலுகைகள் கொடுக்கணும், இதுல சலுகைகளும் தேவையில்லை. அவங்க வந்து இன்னர் டபுள்ல இருந்துகிட்டு அவங்களால எவ்வளவு முடியுமோ அன்னைக்கு அவ்வளவு வந்து அமௌண்ட் பார்க்கட்டும், அவ்வளவு விளம்பரங்கள் பார்த்து அவ்வளவு அமௌண்ட் எடுத்துக்கட்டும். அதுக்கு மேல அவங்களால பார்க்க முடியலன்னா ரிஸ்க் தானே. கம்பெனி நாளைக்கு வந்து பிரைவேட்டா ஒரு இதுல ஜாயின் பண்ணி பிரைவேட்டான அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறப்ப வந்து இது வந்து தவறாதான் போகும். அப்போ வந்து அவங்க அதிகமாக அந்த விளம்பரத்தை பார்க்க போறது இல்லை. இப்போ ஒரு 100 விளம்பரம் புதுசாக உள்ள அட்டாச் பண்றாங்க ஒரு நாளைக்கு அப்படின்னா, அதுல வந்து அவங்க அந்த டைம் சேவர் யூஸ் பண்றவங்க வந்து ஒரு 10-15 விளம்பரம் தான் பார்ப்பாங்க. இதே வந்து இன்னர் டபுள்ல இருக்கிறவங்க அது ஒரு 70 விளம்பரத்தையாவது பார்த்துருவாங்க. இதே வந்து இவங்க ஃபுல்லா இருக்கிற பட்சத்தில் வந்து அந்த 100 விளம்பரத்தையுமே கண்டிப்பா பார்ப்பாங்க. நிர்வாகத்துக்குமே வந்து நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவுமே யோசிக்க வேண்டியதுதான். அதிகமாக சம்பாதிக்கிறவங்களுக்கு வந்து அவங்க டைம் எடுத்து உழைத்தால் வருமானம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இதுல வந்து வேற ஒண்ணும் இல்ல. நீங்க வந்து எவ்வளவு நீங்க வந்து ரிஸ்க் எடுத்து பாக்குறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு அமௌண்ட், மற்றபடி உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா வந்து நீங்க 480 அப்படிங்கிறது வந்து ஒரு சிஎமோட சீலிங் அமௌண்ட். அதுக்கு மேல வந்து உங்களுக்கு கீழே நீங்க வந்து ஆள் சேர்க்கும் பட்சத்துல வந்து உங்களுக்கு 200+200 அப்படின்ற மாதிரி போய்கிட்டே இருக்கு. அது வந்து உங்களுக்கு ஒரு போனஸா தான் வருது. அதுக்கு நீங்க ரிஸ்க் எடுத்து பார்க்கும் பட்சத்துல தான் வந்து அந்த மாதிரி வரும். இதே வந்து டைம் சேவர்ல வந்து உங்களுக்கு கீழே ஒருத்தர் சேர்த்தா மட்டும்தான், அப்படி இல்லைன்னா ஒரு 3 மாசமா 6 மாசமா அதுக்கப்புறம் வந்து அது நின்றும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுவுமே வந்து காலப்போக்கில் வந்து கஷ்டமா தான் இருக்கும். அவங்களுக்கு ஈஸியா பார்த்துக்கிட்டே இருந்துட்டு திடீர்னு ஒரு நாளைக்கு மொத்தமா பார்க்கணுன்றப்ப அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா எல்லா கட்டத்திலையும் வந்து நம்ம கீழே வந்து ஒருத்தர் சேர்த்துக்கிட்டே இருக்க முடியாது. அடுத்தடுத்து நம்ம கீழே இருக்கவங்களும் அவங்களுக்கு சீலிங் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம வழிகாட்டுறதுக்கு இது ஒரு வகையா இருக்கும் அப்படின்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கிற வரைக்கும் ஒருத்தரை அவருக்கு கீழே வந்து அதிகமா வந்து சிஎம் உறுப்பினர்களை வந்து சேர்த்துக்கிட்டே போவாரு. இப்ப 7 பேர் இருக்காங்கன்னா அதுல வந்து ஏதோ ஒரு 6,000 போனா ஒரு 5,000 கிடைக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அது ஏதோ ஒரு கமிஷன் அமௌண்ட் போல அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டே போவாங்க. அவங்களுக்கு தான் வந்து இந்த கான்செப்ட்ல இன்னர் டபுள் தாண்டி அவங்களுக்கு வந்து டைம் சேவர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கிடைச்சிட்டு போயிட்டே இருக்கும். அதை அவங்களே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த சீலிவ் அச்சீவ் பண்றதுல வந்து ரிஸ்க் இருக்கு. அதனால வந்து இந்த டைம் சேவர் எடுத்துட்டீங்கன்னா அவங்க ஒரு காலகட்டத்துக்கு பிறகு என்ன செய்வாங்கன்னா அவங்களே சொல்லிடுவாங்க, எனக்கு கீழே நீ இருக்க, உனக்கு கீழே வந்து சீலிங் அச்சீவ் பண்றதுக்கு உனக்கு இவங்களை சேர்த்துக்க உனக்கு கீழே அப்படின்னு சொல்லி அவங்களே சேர்த்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி இருக்கிறதுனால ஒருத்தர் அவருக்கு கீழே அதிகமான நாட்கள் சேர்த்துக்கிட்டே போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுல ஒரு சில பேர் வந்து முக்கியமா வச்ச ஒரு கோரிக்கை என்னன்னா, இது மூலமா வந்து நீங்க சொல்லுங்க இந்த தகவலை அப்படின்ற சொன்னாங்க. இதுல என்னன்னா, கஷ்டப்பட்டு வந்து நாங்க வந்து ஆளுகளை சேர்த்துறோம், சேர்த்து நாங்க ஓப்பனிங் நம்பரா கொண்டு வரப்ப இவங்க வந்து சிஎம் அப்கிரேட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இவங்க கிட்ட அந்த அளவுக்கு ஒருத்தர் இருக்கு, அந்த அளவுக்கு வசதி வாய்ப்பு இருக்காங்க அப்படின்னு தெரிறப்ப அவங்களுக்கு மேலேயோ இல்ல அத்தாப்புல இருக்கிறவங்களை என்ன செய்யறாங்கன்னா, உங்களை நான் வந்து பிஎம் அப்கிரேட் பண்றேன், நானே செலவு பண்ணி அப்கிரேட் பண்ண உங்களை வந்து நான் பிஎம் அப்கிரேட் பண்றேன், நானே செலவு பண்ணி உங்களை வந்து அப்கிரேட் பண்ணி விடுறேன், நீங்க வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்க சிஎம் அப்கிரேட் ஆயிக்கங்க அப்படின்னு சொல்லி வேற ஒரு மொபைல் நம்பர்ல வந்து அவங்களுக்கே ஐடியா போட்டு மாத்தி கொண்டு போயிடுறதா ஒரு தகவல் சொல்றாங்க. கஷ்டப்பட்டு அவங்க கிட்ட நாங்க பேசி கொண்டு வரத இவங்க இந்த மாதிரிலாம் கொண்டு போயிடுறாங்க. அதனால எப்படினாலும் அதாவது கேஒய்சி அப்டேட் பண்றப்ப பான் கார்டு கேட்குறீங்க. அதனால வந்து ஃபர்ஸ்ட் ஓஎம் ஐடி போடும் போதே நாங்க வந்து பான் கார்டை வந்து உள்ள அட்டாச் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷனை கொண்டு வாங்க. அந்த மாதிரி கொண்டு வந்துட்டா வேற புதுசா ஒரு ஐடி போட்டு அவங்க போக முடியாது. அந்த மாதிரி வந்து நாங்க கஷ்டப்பட்டு நாங்க சேர்க்கிற ஆளுகளை ஈஸியா வசதி வாய்ப்பு உள்ளவங்களா இருந்தாங்கன்னா வேற ஒருத்தவங்க தட்டி தூக்கிட்டு போயிடுறாங்க. இது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது உண்மைதான் நண்பர்களே. இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ரிஸ்க் எடுத்து அவங்க கிட்ட பேசி இதை பத்தி எல்லாத்தையும் புரிய வச்சு ஒரு கீழே வந்து ஒரு ஆளை சேர்க்கறதுங்கிறது வந்து பெரிய விஷயம் தான். அப்படி வந்து அவங்க கொண்டு வந்து ஓயமா இருந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு அமௌண்ட் எடுக்க வச்சு அவங்களுக்கு வந்து அந்த பேங்க் டீட்டெயில் எல்லாம் கொடுத்து எடுக்க வச்சு ரெண்டாவது அவங்களை வந்து பிஎம் அப்கிரேட் பண்றதே ஒரு பெரிய விஷயம். இதை வந்து அவங்க வந்து அமௌண்ட் வந்து வச்சிருக்காங்க,
அவங்க வந்து சிஎம் அப்கிரேட் ஆகிறதுக்கு தகுதியானவங்க அப்படின்னு தெரியும் பட்சத்தில் வந்து வேற ஒருத்தவங்க வந்து அவங்களுக்கே சேர்த்துக்கிட்டு போறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு தவறான செயல். இது வந்து இவங்க சொன்ன மாதிரி அந்த பான் கார்டை வந்து அட்டாச் பண்ணா மட்டும்தான் இதை வந்து ஒரே இதாக முடிக்க முடியும், இல்லைனா வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா ஒரு பான் கார்டு அட்டாச் பண்ணிட்டா இன்னொரு ஐடி வந்து கிரியேட் பண்ண முடியாது. அதனால வந்து அவங்களுக்குள்ளே அவங்க இருப்பாங்க. அவங்க சிஎம் அப்கிரேட் பண்ணாலும் ரிஸ்க் எடுத்து யார் ஃபர்ஸ்ட் சேர்த்தாங்களோ அவங்களுக்கு கீழே தான் இவங்க இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து மாற்றி மாற்றி அவங்க கொண்டு போனாங்கன்னா அடுத்தடுத்து வந்து நிர்வாகத்தில் வந்து அதிகமான உறுப்பினர்களை சேர்க்கிறதுல வந்து ஒரு மிகப்பெரிய தொய்வு ஏற்படும். சரி நண்பர்களே, இப்போ வந்து இது எல்லாமே சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் சொன்னா அந்த ஒரு கான்செப்ட், அதாவது வாரத்தில் 2 நாள் அமௌண்ட் வந்து கம்பெனி கொடுக்கலாம், கம்பெனி நல்லா இருக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் இருக்கு, நமக்கான பொருள் அதாவது வந்து பயன்படுத்துற மாதிரி பொருள் கூடி கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு மக்கள்கிட்ட. அதனால வந்து இது நிர்வாகம் வந்து கொஞ்சம் தயவு கூறணும். இதை வந்து அத்தியாவசியமா பயன்படுத்துற மாதிரியான பொருட்களை வந்து இன்னமும் உள்ள கொண்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஏற்கனவே வந்து 7 அம்ச திட்டம், அதாவது வானவில் திட்டம் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. அதுக்குள்ள வந்து சில பிரச்சனைகளை வந்து சந்திக்க வேண்டியதாயிருச்சு. எதிர்காலத்தில் வந்து இந்த மாதிரி வந்து நேரடியாக ஸ்டோரில் கொண்டு வரணும். வானவில் திட்டம் கூட வந்து இன்னொரு இடங்கள்ல வந்து நம்ம டைப் பண்ற மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா நேரடியாக இங்கே ஸ்டோர்லேயே கொண்டு வந்து கொடுத்துடலாம். இப்போ எப்படி நூடுல்ஸ் எல்லாமே கொண்டு வந்து கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி வந்து மசால், பருப்பு, எண்ணெய் இந்த மாதிரி வந்து கொடுத்தீங்கன்னா இன்னும் எங்களுக்கு வசதியா இருக்கும். நாங்கள் வேற இடத்துல வாங்காம மயூரி ஸ்டோர்லேயே நாங்கள் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்லியிருக்காங்க. சார் நண்பர்களே, முக்கியமான விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க, மறந்துடாம கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் இந்த மாதிரியான தகவல்கள் உங்களுக்கு வரும். சரி, இதை பற்றின ஏதாவது ஒரு முரண்பாடுகள் இருக்கலாம், கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். இதை சொல்லியிருக்காங்கன்னா தனிப்பட்ட உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. சார் நண்பர்களே, மீண்டும் இது மாதிரியான ஒரு பயனுள்ள தகவலோட உங்களை சந்திக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை சொல்றப்ப மிகவும் நாகரிகமா வந்து சொல்லுங்க. உங்களுடைய தேவைகள் என்ன, இதுல வந்து என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பா வந்து நீங்க மென்ஷன் பண்ணுங்க. சார் நண்பர்களே, மீண்டும் இன்னொரு வாய்ப்புல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.